air traffic control. You're cleared for takeoff. Flight attendants, prepare for takeoff, please. ஹாய் ஹலோ, இன்றைக்கி தேதி வந்து ஏப்ரல் 24. ஸோ என் வண்டி பார்த்திங்கன்னா ரேம்பில் டாக்காகி நிற்கும். டாக் ஃபுட்டு ஏற்றிட்டு வந்தோங்க. டாக் ஃபுட்டு ஏற்றிட்டு வந்து இறக்கிட்டுருக்கோம். காலையில் ஒரு 7:30 7:45 ஆகுது. 6 மணிக்கு அன்லோடிங் போட்டிருந்தாங்க. வரும்போது ரோடு டீவியேஷன்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ரூட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டேன் அப்படியே மேப்பில். அதுக்கப்புறம் இங்கே வந்து லோடு இறக்கிட்டு இருக்கும்போது என் கோ டிரைவரை போய் சாப்பிட சொன்னேன். அவர் சாப்பிட்டாரு காலையில். அப்புறம் அப்படியே நான் உள்ளே இருந்துக்கிட்டே சின்ன சின்னதாக கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு, வேலைன்னா நம்ம வெளியில் எடுத்து வச்ச அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் லோடு இறக்க உள்ள கிளிப்பு அந்த இதெல்லாம் மாட்டி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அவர் சாப்பிட்டு வந்தார். நான் சாப்பிட்றேன்னே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்டேன். இந்த விலாகில் ஒரு ட்ரிப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். முடியுமா என்னன்னு தெரியல. இப்போ இந்த இதை இறக்கி முடிச்சுட்டு இங்கேருந்து அடுத்த டாஸ்க்கு என் மேனேஜர் போடுவார். ஸோ போட்டார்னா அடுத்த டாஸ்க்கு போய் லோடு ஏற்ற இடத்த பார்ப்போம் எப்படி என்ன இருக்குது அப்படின்றத. ஸோ பார்த்தோம்னா நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் டாஸ்க் வரல எனக்கு. அடுத்த டாஸ்க்கு வந்தால் தான் தெரியும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த லோடு இறக்கிட்டேன்னா டாஸ்க் வரலைன்னா வெளியில் போய்ட்டு இல்லை இந்த கம்பெனிக்குள்ளேயே பார்க்கிங்கை போட்டு அப்படியே நிப்பாட்டிக்குவேன். அப்படியே இங்கே நிப்பாட்டுற இடம் இருக்குது. அப்படியே உள்ள விட்டு நிப்பாட்டிக்கிட்டு அப்புறம் அடுத்த டாஸ்க் வந்தோன்னே வண்டி எடுத்துகிட்டு போவேன். கம்பெனியில் இப்படி தான் டாஸ்க் வரும். நெக்ஸ்ட்டு வந்து லோடிங். இங்கே ஸ்டார்ட்டு கொடுத்து நேவிகேட் கொடுக்கணும். ஸோ நேவிகேட் கொடுத்தோம்னா அது ரூட்டு காட்ட ஆரம்பிக்கும். அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி போக வேண்டியதான். எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல. ஓகே, லோடு எடுத்து போயிட்டுருக்கோம். இன்னும் 43 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே போயிட்டு லோடு ஏற்றிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஃப்ரான்ஸில் இருக்கோம். ஃப்ரான்ஸுக்குள்ளே தான் இறக்குறது லோடு. இன்றைக்கி ஏற்றி நாளைக்கு இறக்குறது. ஸோ இன்றைக்கி நைட்டு நாங்கள் ட்ரைவ் பண்ண வேண்டியது வரும். நாங்கள் 2 பேரும் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக லோடு ஏற்றி வேகமாக பகல்லே ஓட்டி போயிடணும். அப்படி போயிட்டோம்னா நைட்டில் கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம், தூங்கலாம். பார்ப்போம் என்னென்னு. நாளைக்கு 2 டெலிவரி வேறு. அது இல்லாமல் ஏற்றுற லோடு ஒரே இடத்துல ஏற்றி 2 இடத்துல இறக்குறது. சரி, ஓகே, பார்ப்போம் வாங்க. நாங்கள் லோடு ஏற்றக்கூடிய கம்பெனிக்கு வந்தாச்சு. எங்களுக்கு 2 அன்லோடிங் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 1 இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் மேனேஜர்கிட்ட சொன்னால் அவர் என்ன கேட்குறாரு அதுவும் தெரிய மாட்டேங்க. நான் சொல்கிறேன் ரிசப்ஷனில் சொல்கிறாங்க 2 அன்லோடிங் இல்லை ஒரே அன்லோடிங் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். வாட் அப்படிங்கிறார். அப்புறம் உன்னோட டாஸ்க்கு படி 2 அன்லோடிங் தானே அப்படின்னா ஆமான்னாரு. 2 அன்லோடிங் இல்லை சிங்கிள் தான் அப்படின்னு. இந்த கம்பெனிக்கு நான் ஏற்கனவே வந்து லோடு ஏற்றிருக்கேன். சைடு கர்டைன் ஓப்பன் பண்ணி ஏற்றணும். அதுவும் லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இவங்க நான் தலைகளாகத்தான் குதிப்பேன்னு ரைட் சைடு தான் ஓப்பன் பண்ணும்பாங்க. இன்றைக்கி என்ன பண்ண சொல்ல போகிறேன்னு தெரில. 2 சைடும் ஓப்பன் பண்ணணுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்களோ பார்ப்போம். இந்த கம்பெனிக்கு உள்ளே வந்த உடனே நம்ம வந்துட்டு வெயிட்டு போடணும். வெயிட்டு போட்டுட்டு வண்டியில் சிஎம்ஆர் வந்து நம்ம தான் ஃபில் பண்ணணும். சிஎம்ஆர் நம்ம ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க வந்துட்டு இந்த இப்போ கையில் காட்டின இந்த ஜெராக்ஸும் அந்த அட்டையும் கொடுப்பாங்க, எந்த ஜோனுன்றது. அதை வாங்கிட்டு நம்ம வண்டியில் உட்காந்துருந்தோம்னா ஒரு குட்டியாக ஒரு கார் ஒன்று வரும். இப்போ தான் சொல்கிறாரு என் மேனேஜர், ஓகே இட்ஸ் ஓகே வில் பி அன்லோடிங் ஒன்னா. இதை தானடா நாங்கள் முன்னாடியே சொன்னோம். மெசேஜ் போட்டிருக்கேன். இப்போ அந்த குட்டி கார் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்து இங்கே நிப்பாட்டிடும். இங்கே நிப்பாட்டின பிறகு இந்த மாதிரி ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர் வருவாங்க. அவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க லோடிங் பண்ணுற பிளேஸ்க்கு. அங்கே போய் கர்டைன் ஓப்பன் பண்ணி ஏற்றுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஏற்றுனது பஞ்சு தான் ஏற்றினேன். இந்த தெர்மாக்கோல்லே பாராக பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த தடவை என்னன்னு தெரியல, பார்ப்போம் வாங்க. இந்த கம்பெனியில் எப்படி தாங்க லோடு ஏற்றுவாங்க. இந்த அங்கே ஏற்றுறாங்க பார்த்தீங்களா, அந்த பஞ்சாக அதுதான் ஏற்றுவாங்க. இப்போ என்னடா பிரச்சனைடான்னா, இந்த அண்ணன் நிப்பாட்டி ஏற்றுறாரு. அந்த இடத்துல ஏற்றுனா என் சைடு கர்டைன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த சைடு போய் ஒரு லெஃப்ட் திரும்பி ஏற்றுனா ரைட் சைடு ஓப்பன் பண்ணணும். ரைட் சைடு என்னடா பிரச்சனைனா, அந்த பார்லெல்லாம் ஃபுல்லாக பெல்ட்டு நான் கட்டி விட்டு வச்சுருப்பேன். அந்த பெல்ட்டெல்லாம் இப்போ கழட்டணும். அந்த பாரெல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். சே இன்னைக்கு செத்தமில்ல, கொஞ்சம் வேலை லேட்டாகும். இன்றைக்கி இழுக்கும், கொஞ்சம் லேட்டாகும். சரி, ஓகே. ரீச் ஆகிட்டோம்ல. இந்த டேப்பில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்டான்னா, இப்போ இங்கே 3 காலம் தெரியும். இதில் டாஸ்க்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா.
இந்த டாஸ்கில் வந்து வந்துடும். அன்லோடிங்னு 2 லொக்கேஷன் இருக்கா. இந்த மொதல் லொக்கேஷன் தான் கிடையாது. ஃப்ரான்ஸில் 73420 தான் கிடையாது. இப்போ நான் லோடு ஏற்றி முடிக்கிறதுக்குள்ளே என் மேனேஜர் இந்த டாஸ்க்கை வந்து மாற்றி கொடுத்துருவாப்லே. இப்போ அன்லோடிங் ஃபஸ்ட் லொக்கேஷனுக்கு எவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட 808 கிலோமீட்ரு. இப்போ லோடிங்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த லோடிங்க்கு வந்தோடனே என்ன கொடுக்கணும், அரைவ்டு கொடுக்கணும். அப்புறம் இப்போ வெயிட்டிங் கொடுக்கணும். அடுத்து லோடு ஏற்றும் போது இன் ப்ராக்ரஸ்னு அதை கொடுக்கணும். அதை கொடுத்தா தான் நம்ம வேலை நடந்துகிட்ருக்குன்னு தெரியும். சில கம்பெனிஸில் இந்த டேபை மட்டுமே தான் இது பண்ணுவாங்க. எங்கள் கம்பெனியில் பர்சனலாக மெசேஜ் பண்ண சொல்கிறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. சில கம்பெனிஸில் இந்த மாதிரி டேபு மட்டும்தான், மேனேஜர் உங்களுக்கு மெசேஜ்ன்றது பண்ண மாட்டாங்க. இந்த டேபில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் அவங்களுக்கு. வண்டி லோடிங் பண்ணி முடிச்சுட்டு நான் சிஎம்ஆர் வாங்க நிற்கிறேன். நான் ஒருத்தன் தான் ஆஃபீஸில் நிற்கிறேன். அவரை வந்து குளிக்கிற வசதி இருந்துச்சுங்க. ஸோ அதனால் அவரை போய் குளிக்க சொல்லிட்டேன். அப்புறமா நான் வண்டி ஓட்டும்போது அவர் சாப்பிட்டாருன்னா என்னோடய 4.5 hours முடிஞ்சிச்சுன்னா நான் சாப்பிட்லாம். சிஎம்ஆர் வாங்க வாங்கியாச்சு. அது கூட சேர்த்து டெலிவரி நோட்டு சிஎம்ஆர்லாம் நானே மேனுவலாக ஃபில் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டோம். அவரும் குளிச்சுட்டு வந்துட்டார். நம்ம வண்டி எடுத்து கொஞ்சம் நேரம் ஓட்டினோம்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே என்னென்ன வசதி இருக்குதுன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. கேஃபிட்டேரியா, ஷவரு ப்ளஸ் டாய்லெட் 2மே. இந்த அண்ணெல்லாம் முன்னாடி போகிறாரு பார்த்தீங்களா, அவர்லாம் லோடு ஏற்றிட்டு குளிச்சுட்டு வந்து அப்புறமா தான் சிஎம்ஆர் வாங்கிட்டு கிளம்புறாரு. அவர்லாம் கொடுத்து வச்ச கம்பெனியில் இருப்பார் போல். இப்போ அந்த சிஎம்ஆர் வாங்கினதை மேனேஜருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு இப்போ இங்கே டாஸ்க்குக்கு வரணும். டாஸ்க்கு முன்னாடியே பண்ணணும், ஆனால் நான் பண்ணுறதில்ல. இங்கே தான் நொச்சுன்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்களே, அப்புறம் என்னத்துக்கு நான் பண்ணணுன்ட்டு பண்ணுறதில்ல. இன் ப்ராக்ரஸ் இங்கே ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து பேலட்டு. இந்த டாஸ்க்கு மாற்றி அமைச்சிருப்பாருன்னு சொன்னேன்ல, டாஸ்க்கு மாற்றி அமைச்சிட்டான் தலைவன். பாருங்க, லேட்டர்னு கொடுத்துடணும். இப்போ இந்த பேலட் எக்ஸ்சேஞ்சில் நம்ம ஒன்றும் பேலட்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. அதுக்காக அதில் வந்து 0 கொடுத்துடணும். அந்த டாஸ்க்கு அவனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க தலைவன். ஓகே கோன்னு சொல்லிட்டான் என் தலைவன். மேனேஜர் எடுத்து உள்ள இங்கே இந்த கிலோமீட்டர் வந்ததுக்கு நாம் எழுதவே இல்லையா. ஐயோ, இதை மறந்துட்டேன் பாருங்கள். இங்கே வந்து இந்த டாஸ்க் எண்ட் ஆணுச்சுல, இந்த டாஸ்க் எண்ட் ஆனதுக்கு நாங்கள் கிலோமீட்டர் எழுதி வைக்கணும் ட்ரிப் ஷீட்டில். இந்தாங்க, இந்த இதில் இதை வைங்க. பண்ணணும் நம்ம அன்லோடிங் டாஸ்க்கு. அன்லோடிங் ஓகே, ஸ்டார்ட். இங்கே 744 கிலோமீட்டர் நேவிகேட். இப்போ நமக்கு சுச்சுவேஷன் எப்படி அமையும்னா, இன்றைக்கி வந்துட்டு சாவி எங்கள் வண்டி சாவி, இன்றைக்கி சாவி வந்து வண்டியை நாங்கள் 2 பேரும் ஃபுல் கம்ப்ளீட்டாக டிரைவிங் டைம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஓட்டிட்டு 9 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல எழுந்திரிச்சு லோடு இருக்க போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ சமைச்சு வச்சுருக்க சாப்பாடு இன்றைக்கி ஒரு வேளைக்கு தான் வரும், மதியத்துக்கு மட்டும்தான் வரும். நைட்டு நிப்பாட்டிட்டு 9 hours ரெஸ்ட்லேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் காலைல எழுந்திரிச்சு வண்டி எடுத்துகிட்டு அன்லோடிங் லொக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த கம்பெனியில் நான் ஏற்கனவே வந்து லோடு ஏற்றிருக்கேன். அப்போ ஏற்றும் போது எனக்கு 9 மணி நேரம் 50 நிமிஷம் ஆயிடுச்சு டிரைவிங் டைம். அப்போ தான் இந்த கம்பெனியில் கேட்டேன், இங்கேயே நான் பார்க்கிங் போட்டுக்கலாமான்ட்டு. இல்லை முடியாது, இங்கே நான் 600 மீட்டரில் அங்கேயே ஒரு பார்க்கிங் இருக்குன்னாங்க. அங்கே போய் ஒரு பார்க்கிங் இருந்துச்சு, அதில் போட்டுக்கிட்டேன். ஏற்கனவே இந்த கம்பெனியில் எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது, அதனால் ஓகே தெரியும். எனக்கு இன்னும் என்னோடய டியூட்டி முடிய போகுது. இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது கரெக்டாக. என்னோடய டியூட்டி முடிய 1 மணி நேரம் இருக்குது கரெக்டாக. 1 மணி நேரம் கழிச்சு அவருக்கு மாற்றி விட்ருவேன். 80 கிலோமீட்டர் ஸ்பீடு என்ன ரெட்டில் காட்டுது, 78. இந்த இடம் குறுகலாக இருக்கிறதுனால இப்படி ஸ்பீடாக இப்படி காட்டுறாங்க. நமக்கு இடம் எவ்வளோ குறுகலாக இருக்குது பாருங்கள், கரெக்டாக வண்டி பாஸ் ஆகும்.
மணி 3:45 ஆகுது. இப்போ தான் அவரை மாற்றி விட்டு மீன் குழம்பு சாப்பிட போகிறேன். நேற்று வச்சோம். மணி 7:06 ஆகுது. நிறுத்த என்ன சொல்கிறது, இருட்டவே மாட்டேங்குதா. அதனால் நமக்கும் தூக்கம் வந்து தொலைய மாட்டேங்குது. பொழுது இறங்கினாலும் 7 மணி ஆன மாதிரியா இருக்குது. நைட்டு 10 மணி ஆகுது. வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்னும் போக வேண்டிய தூரம் 50 நிமிஷத்துக்கு இருக்குது. சரி, 50 கிலோமீட்டர் 49 நிமிஷம் ஆகும். காலைல எழுந்திரிச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். 9 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு போட்டுட்டேன். ஒர்க்கிங் டைம் வந்து 24 ஹவர்ஸில் 9 ஹவர் 45 மினிட்ஸ் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ 10 மணி நேரம் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் இன்றைக்கி மட்டும். ஒர்க்கிங் மீதி இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா அரிசி ஊற வச்சுருக்கோம். அதை வச்சு காலைல சாப்பாடு வச்சுட்டு தயிர். எனக்கு நான் வந்து எண்டு கண்ட்ரி கொடுத்துட்டேன். இப்போ டிரைவர் 2க்கு எண்டு கண்ட்ரி கொடுக்கணும். பிகின் கண்ட்ரி. அப்படியே கீழே வந்தோம்னா எண்டு கண்ட்ரி. ஓகே ப்ரெஸ் பண்ணோம்னா ஃப்ரான்ஸ். ஓகே, ஃப்ரான்ஸ் என்ட்ரி ஸ்டோர்ட். ஓகே ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து ரெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லீவ் மெயின் மெனு. எஸ், ஓகே. இது மணி 10:54 ஆகுது. சப்பாத்தி போட்டு இருந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ காலையிலேக்கு அரிசி ஊற வச்சிருந்தோம். ஸோ பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இப்போ மறுபடியும் அப்படியே அதில் சாப்பாடு வச்சு இறக்கி வச்சுட்டு படுத்தோம்னா காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா டக்குன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறமா ஒரு 2 வாய் சாப்பாடு சாப்பிட்டு லோடு இறக்க எடுத்துகிட்டு போகலாம். 9 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு. 9 ஹவர்ஸ் தான். அதில் 1 ஹவர் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த சோறு வச்சோம்னா அதில் ஒரு 1/2 ஹவர், தூங்குறதுக்கு ஒரு 1/2 ஹவர், 2 மணி நேரம் முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு 1 ஹவர் அட்வான்ஸாக எழுந்திரிக்கணும். அதில் ஒரு 1 ஹவர் அட்வான்ஸாக எழுந்திரிச்சா தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகி சாப்பிட்டுட்டு கிளம்ப முடியும். ஸோ தூக்கன்றது ஒரு 5 மணி நேரம் இருக்கும், அவ்வளோதான். ஒரு 5-6 மணி நேரம் தான் இருக்கும். இந்தியன் பாட்டிலேருந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 7 மணி நேரம் கழிச்சு அலாரம் வைப்போம். ஹலோ, இன்னைக்கு காலைல ஏப்ரல் 25. காலைல மணி 6:30. என்னன்னு தெரியல, திடீர்னு மூடு பண்ணி பெய்யுது இன்றைக்கி. 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஸோ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வண்டிக்கிட்ட போகிறேன். 7 மணிக்கு வண்டி எடுத்துருவேன் கரெக்டாக. ஏன்னா 9 ஹவர்ஸ் எனக்கு முடியுது. 7 மணி ஆகி 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் எடுத்துருவேன். இல்லைன்னா என் மேனேஜர் மெசேஜ் போட்டுருவோம், ஹலோ ஸ்டார்ட் அப்படின்ட்டு. எனக்கு பிடிக்காது அது. அதுக்கு முன்னாடியே மெசேஜ் பண்ணிடுவோம், இன்னும் நான் 5 நிமிஷத்தில் நீ ஸ்டார்ட் பண்ணுற 2 நிமிஷத்துக்கு. 7 மணின்றதுனால 8 மணி ஆகிருக்கும் அவங்களுக்கு லித்துவானியாவில். ஸோ வந்துருப்போம். அவன் போய் நம்ம லோடு இறக்கணும். லோடு இறக்குறதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம் எப்படின்னு. காலையில் பாருங்கள், நேற்றுக்கு நான் கடைசியாக வண்டி ஓட்டினேன். அந்த தேர்ட் ஆஃப் வந்து 1 மணி நேரம் 25 நிமிஷம். இந்த வாரத்தில் 20 மணி நேரம் 33 நிமிஷம் வண்டி ஓட்டியிருக்கேன். இன்றைக்கி ரெஸ்ட் எவ்வளோ நேரம் எடுத்திருக்கேன்? 9 மணி நேரம் 3 நிமிஷம் எடுத்திருக்கேன். இன்னும் 1 நிமிஷம் ஆகட்டும். இன்னும் 1 நிமிஷம் ஆன பிறகு நம்ம வந்து பிகின் கண்ட்ரி கொடுக்கலாம். இப்போ என் மேனேஜர் மெசேஜ் போடல, ஏன்னா இப்போ 7 மணி தான் ஆகுது, அங்கே 8 மணி தான் ஆகிருக்கும். இப்போ தான் கரெக்டாக டியூட்டிக்கு வந்திருப்பான். அதனால் மெசேஜ் பண்ணல. அதனால் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா இன்னும் ஹலோ ஸ்டார்ட் அப்படின்னு முன்னாடியே மெசேஜ் போட்டிருப்பான். எதுக்காகடான்னா, இப்போ எனக்கு பிகின் கண்ட்ரி கொடுத்தது கொஞ்சம் இதாக கூட இருக்கலாம், கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருக்கலாம். அவருக்கு கொடுத்தது கொஞ்சம் லேட்டாக கூட கொடுத்துருக்கலாம். ஓகே, என்ட்ரி ஸ்டோர்ட். இதுக்கப்புறம் லீவ் மெயின் மெனு. ஓகே, 2 டிரைவருக்கும் அதர் ஒர்க்கில் போடணும். இந்த சிம்பிள் கட்டில் மாதிரி இருக்கிறது மாறுது பாருங்கள்.
அதுதான் அதர் ஒர்க்கு. இந்த சுத்தியல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஹேமர் கிராஸாக இருக்க மாதிரி இருக்கு, இதுதான் அதர் ஒர்க். சில பேர் வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோலு ரிட்டார்டரை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அதை ரன்னிங்கில் என்னால் டெமோ காட்ட முடியாது. நான் நிற்கும் போது இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் என் வண்டியில். பெருசாலாம் ஒன்றும் ரொம்ப வளரபடியாலாம் இருக்காது. என் வண்டிக்கு கம்மியாக தான் இருக்கும். முன்னாடி ஒரு டனல் வரும் போல், அதோட ஹைட் லிமிட் வந்து 4.4 மீட்டர். 4.1 இருந்தாலே என் வண்டி பாஸ் ஆகும். லோடு இருக்கிற லொக்கேஷனுக்கு ரீச் ஆயாச்சு. இது வழியாக தான் உள்ளே விட்டு வந்தேன். இந்த கேட்டாக இருக்கும், பிடிங்கி உள்ளே வந்துட்டோம். சைக்கிள் திருப்புற இடத்துலலாம் நம்ம வண்டியை திருப்ப சொல்கிறாங்க. அந்த கட்டையில் அந்த சைடு இருக்க ரோட்டு கட்டையில் ஏற்றி அப்படி வளைச்சி அப்புறம் அந்த கேட்டை அந்த பக்கம் தள்ளி இந்த பக்கம் தள்ளி கட் பண்ணால் இப்போ இங்கே ரிவர்ஸ் விட்டு இறக்க வேண்டியது தான். இந்த இதுக்கு இன்சுலேஷன் மெட்டீரியல் தாங்க இந்த இதுக்கு. ஸோ இவங்க இறக்குறதுக்கு நம்மளே ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரோம். பிரச்சனை இல்லை, நம்மளும் சும்மா தான் உட்காந்துருக்கோம். ஏதோ இவங்களோட ஏதாச்சும் கொஞ்சம் வேலை பார்த்த மாதிரி இருக்கட்டுமே. உடம்புல கொழுப்பு தான் சேரும், அந்த கொழுப்பாவது கொஞ்சம் கரையட்டுமே. அப்புறம் நிறைய நான் அழுக்காக இருப்பேன். இப்போ லோடு இறக்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம வந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த டாஸ்க்கை ஓப்பன் பண்ணணும். அடுத்த லோடு போட்டான், போய் ஏற்ற போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி சிஎம்ஆரில் நான் கையெழுத்து வாங்கிட்டேன். இங்கே வந்து இவங்கள்ட்ட சீல் இல்லை, அதனால் அப்படியே சைன் வாங்கி நேமு சார் நேம்லாம் எழுதிட்டேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. தெரியும்ல, அரைவிடு கொடுங்க. அரைவிடு, வெயிட்டிங், ப்ராக்ரஸ், ஃபினிஷிங், ஃபினிஷ். அந்த சிஎம்ஆர் ஃபோட்டோ எடுத்துங்க. அது கட்டையில் தான் ஏற்றி ஆகணும். கட்டையில் மேலே ஏற்றி தான் இறக்கி ஆகணும். ஒரு வீலை ஏற்றி இறக்கிக்கலாம். பின்னாடி இருக்கிறத நடாங்கிட்ட ஒட்டி விட்டு. ஸோ இந்த கம்பெனிக்கு தான் இப்போ லோடு எடுத்து வந்திருக்கோம். அங்கே நிற்கிது பாருங்கள் நம்ம வண்டி. அங்கே இந்த ரோடு பிளாக்காக இருக்கா, இந்த ரோடு பிளாக்காக இருக்குன்னு இங்கே வந்து செக்யூரிட்டி கேட்டுக்கு நடந்து வந்தால் இப்படி ஒரு மேப்பு கொடுக்குறாங்க. இந்த மேப்பை வச்சுக்கிட்டு நான் எப்படி போகிறது, கொசாம்சான் இருக்குது. இதெல்லாம் மேனேஜருக்கு சொன்னோம்னா புரியாது. வாட் அப்படிமா, அதுதான் கேட்க தெரியும் அவனுக்கு. ரோட்டு பிளாக்கு அந்த ரோட்டு கூட அப்படின்னோம்னா அவனுக்கு ஒன்றும் புரியாது. வாட் அப்படின்னோம்னா அப்படி தான் கேட்பான். அப்புறம் நம்ம எப்படியோ சுற்றி போயிட்டு லோடிங் ஏற்றுற லொக்கேஷனில் ஓகே ரீச்டு ரெஜிஸ்டர் ஃபார் லோடிங் அப்படின்னு போட்டோம்னா ஹார்ட்டு போடுவாப்லி அவர்.
இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்து இட்டாலி போகிறேன். 1000 கிலோமீட்ரு நாங்கள் 2 பேரும். ஸோ சாட்டர்டேவும் ஓட்டணும்ல, சும்மா ஓடணுமா, அதனால் 600-700 கிலோமீட்டர்லாம் லோடு கொடுக்கக்கூடாது. 1000 கிலோமீட்ரு சாட்டர்டேவும் ஓட்டி கொண்டு போய் சண்டே மட்டும் ரெஸ்ட்டு போடு அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. போக வேண்டியது தான். என் கம்பெனி மேப்பை பாருங்கள். அந்த இடம் எங்கே பிளாக்காக இருக்கோ திரும்ப அங்கேயே தான் இழுத்துட்டு போவோம். அது பெரிய களிசடை. இது இப்படிப்பட்ட இடத்துல போயிட்டுருக்கோன்னு பாருங்கள். லோடு ஏற்றுறது எங்கள் கம்பெனி. You are from? Hello, namaste. Ukraine or Tajikistan. Tajikistan. Okay. Tajikistan. லோடிங்க்கு வந்தோம். ஸோ லோடிங் பண்ண 2 மணி ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம். அவரும் நம்ம இடத்துக்கு தான் எடுத்துருக்காரு. சேம் கம்பெனி தான், எங்கள் கம்பெனி தான். தஜிகிஸ்தான். I love you, India. Mitchum Chakraborty, I love you. இது யாரோ ஒரு பேர் சொல்கிறாங்க. அந்த பேர் தான் எனக்கு தெரியல. அவர் தான் சொல்கிறாரு. ஸோ இந்த வழியாக தான் நம்ம வண்டி போணுச்சு. எங்கிட்டேருந்து ரைட்டில் திரும்ப வேண்டிய ரோடு பிளாக்கில் இருந்தது. அப்படியே அதனால் இந்த வழியாக போக சொன்னாங்கன்னு இங்கே வரும்போது தான் ரைட்டில் பார்த்தோம் மார்க்கெட் இருந்தது. அப்படியே இந்த மாதிரி தான் லோடிங் அன்லோடிங் பக்கம் இடத்துல எங்கேயாவது கிடச்சி லோடிங்க்கு டைம் இருந்தால் வந்துடணும். வந்துட்டு ஜாமான் வாங்கிட்டு போயிடணும். 2 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து வந்தது. ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இதே தான் முன்னாடியும் சொல்லியிருப்பேன், ஆனால் முடிச்சிருக்க மாட்டேன். இதோ இங்கே அல்தின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மார்க்கெட்டு. இதுவும் ஒரு வகையான மார்க்கெட்டு. லிடிலுக்கு அப்புறம் இதில் தான் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கும் தெரியல. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அந்த அல்தியில் வாங்க போகிறேன் திங்ஸ் எல்லாம். ஸோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வண்டிக்கிட்ட வந்தாச்சு. தூக்க இந்த மாதிரி தூக்கிட்டு போய்ட்டுருக்காரு அண்ணன். அந்த கொல்லைக்கு ஒருத்தர் கூட வந்தார், அவரோட வண்டி அதுதான், இந்த வால்வோவில் புது வண்டி. இந்த வருஷத்து வண்டியும் புதுசு, ட்ரெய்லரும் புதுசு. நமக்கு புது வண்டிலாம் வேணாம், அதை வாங்கி பொண்ணு மாதிரி பொத்தி பாதுகாக்கணும். ஏதாவது கீரல் விழுந்தாலும் போச்சு. பழைய வண்டினா கூட ஏதோ போயிடும். சரி வைக்கிறேன்னா வைங்க. வண்டி எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்களா, எப்படி ஏற்றி நிப்பாட்டியிருக்காருன்னு. ஏதோ சைக்கிள் பார்க் பண்ணுற மாதிரி சந்திலையும் பொந்திலையும் எல்லாம் பார்க் பண்ணியிருக்கோம் வண்டிங்களை. இப்படி தான் இருக்குது இந்த கம்பெனிக்கு பார்க்கிங். அந்த கேபினை கூட ஸ்டடி பண்ணல, நான் அப்படியே நேராக நிப்பாட்டிட்டேன். அவ்வளோதான் கேப் இருந்தது. எவனோ ட்ரெய்லர் கனெக்ட் பண்ணனாலும் முடியாது வேறு, அது வேறு.